வாட்டி மிஸ் ஆகாதுல்ல? மிஸ்ஸே ஆகாது. செஞ்சிடலாம். செஞ்சுட்டா போச்சு. ஓகே, இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வீடியோவை கடைசி ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த வீடியோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நீங்கள் ஆல்ரெடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் வந்து ஆல்ல செட் பண்ணிக்கோங்க. நீங்கள் நோட்டிஃபிகேஷன் வந்து ஆல்ல செட் பண்ணிங்க தான் நான் போகிற வீடியோக்கெல்லாம் நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே, வீடியோ கடைசி ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கடைசி ஸ்கிப் பண்ணாமல் பாட்டு இந்த வீடியோட ஃபீட்பேக் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோட ஃபீட்பேக் கமெண்ட் பண்ணிங்கன்னா அடுத்த வீடியோ போகிறக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். அதனால் வீடியோட ஃபீட்பேக் வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து ஃபாலோ பண்ணலாம், மறக்காமல் ஃபாலோ பண்ணிடுங்க. அதோட லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்து ஜாயின் பண்ணிக்கோ, அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்னா நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராமில் டெக்ஸ்ட் பண்ணிங்கன்னா நான் வந்து ரீப்ளை பண்ணுவேன். அதனால் இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து மறக்காமல் ஃபாலோ பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்களும் நம்ம டெலகிராம் பேஜில் வந்து ஜாயின் பண்ணலாம், அதுலேயும் மறக்காமல் ஜாயின் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க்கும் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து எல்லா மெட்டீரியலும் டேரெக்டாக அனுப்பிட்டுருக்கிறேன், அதை மறக்காமல் செக் பண்ணி பார்த்து அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ப்ரீசெட் வந்து கொடுத்துருப்பேன். அந்த ப்ரீசெட்டை வந்து அலைட் மோஷனில் வந்து மறக்காமல் இம்போர்ட் பண்ணிக்கோங்க. அதை இம்போர்ட் பண்ணிங்கன்னா அதோட இன்டர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். இதில் வந்து நம்ம ஒன் பை ஒன்னாக எப்படி எடிட் பண்ணதுன்னு பார்க்கலாம். வீடியோ மட்டும் கடைசி ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். நீங்கள் வீடியோ கடைசி ஸ்கிப் பண்ணால் பார்த்தீங்கன்னா இது நீங்கள் ஈஸியாக எடிட் பண்ணிக்க முடியும். அதனால் வீடியோ மட்டும் கடைசி ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே, இப்போ நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்கன்னா ஸ்டார்டிங்கில் வந்து வச்சுக்கோங்க அந்த ஒயிட் பாயிண்ட்டை. ஸ்டார்டிங்கில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஐ வீடியோ பார்த்துருப்பீங்க ப்ரிவியூவில், அந்த வீடியோ வந்து நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம். அதோட லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கிறேன், செக் பண்ணி பார்த்து அதை டவுன்லோட் பண்ணிட்டு அதை ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ப்ளஸ் ஐக்கான் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் ப்ளஸ் ஐக்கானை செலக்ட் பண்ணிட்டு மீடியாவில் வந்து போய்க்கிறேன். மீடியாவில் போயிட்டு எனக்கு தேவையான அந்த ஐ வீடியோ வந்து ஆட் பண்ணிக்க போகிறேன். இதை வந்து ஆட் பண்ணிட்டு அதை கீழே கொண்டு வந்துடுங்க. இந்த மாதிரி அந்த சிசியில் இருக்க கீழே கொண்டு வந்துடுங்க. இந்த ப்ரீசெட்டை இம்போர்ட் பண்ணிங்கனாவே எல்லாமே இதுலேயே இருக்கும், நீங்கள் இம்போர்ட் பண்ணிக்கோங்க மறக்காமல். இப்போ வந்து அடுத்த ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஒரு ரெட் லைன் வரும், அந்த ரெட் லைனில் வந்து ஒயிட் பாயிண்டரை மூவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஜஸ்ட் அந்த ஏரோவை செலக்ட் பண்ணிங்கனாவே போதும், ஆட்டோமேட்டிக்காக ஒயிட் பாயிண்டர் வந்து மூவ் ஆயிரும். அந்த ப்ளே பண்ணுற ஐக்கான் பார்த்தால பார்த்தீங்கன்னா ஒரு ஏரோ இருக்கும், அந்த ஏரோ செலக்ட் பண்ணிங்கனாவே அடுத்த ரெட் லைனுக்கு வந்து நீங்கள் ஒயிட் பாயிண்டரை மூவ் பண்ணிக்க முடியும். ஃபஸ்ட்டு ரெட் லைனுக்கு வந்து மூவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஒயிட் பாயிண்டரை மூவ் பண்ணி வச்சுட்டு ப்ளஸ் ஐக்கானை செலக்ட் பண்ணிட்டு மீடியாவில் போயிட்டு உங்களுக்கு தேவையான அந்த எஃபெக்டை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அதாவது நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்துருப்பீங்க, இந்த ஐ வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு எஃபெக்ட் வரும், ஓவர்லே எஃபெக்ட் மாதிரி. அந்த எஃபெக்டோட லிங்க்கும் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன், அதை செக் பண்ணி பார்த்து அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அதை தான் ஆட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட் நான் ஃபஸ்ட்டு ரீடில் வந்து மூவ் பண்ணி வச்சிடறேன். வச்சுட்டு ப்ளஸ் ஐக்கானை செலக்ட் பண்ணிட்டு நான் வந்து எனக்கு தேவையான வீடியோ வந்து ஆட் பண்ணுறேன். ஜஸ்ட் இதை ஆட் பண்ணிங்கன்னா போதும், வேறு எதுவுமே பண்ண தேவையில்லை. ஆட் பண்ணிட்டு அதை கீழே கொண்டு வந்துடுங்க, அவ்வளோதான். இப்போ அந்த எஃபெக்ட் பார்த்தீங்கன்னா தெரியும் நம்மளுக்கு கிடச்சிருக்கும், அவ்வளோதான். இதான் பார்த்தீங்கன்னா ரெண்டாவது ஸ்டெப்பு. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த ஐ வீடியோ வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ஃபஸ்ட்டு ரெட் லைன் வந்து நம்ம ஆட் பண்ணி முடிச்சாச்சு. அடுத்து செகண்டாக ஒரு ரெட் லைன் இருக்கும், நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த ரெட் லைனில் வந்து ஒயிட் பாயிண்டர் வந்து மூவ் பண்ணி வச்சுருங்க மறக்காமல். வச்சுட்டு ப்ளஸ் ஐக்கானை செலக்ட் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் ஐக்கானை செலக்ட் பண்ணிட்டு மீடியாவில் போயிட்டு நம்ம அந்த வாட்டர் எஃபெக்ட் ஆட் பண்ண போகிறோம். இந்த வாட்டர் எஃபெக்ட் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன், ஆல் மெட்டீரியலில் எல்லாமே கொடுத்துருப்பேன். ஆல் மெட்டீரியலில் நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணிங்கவே போதும், ஆட் பண்ணிக்கலாம். நான் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த வாட்டர் எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிட்டு அதை கீழே கொண்டு வந்துடுங்க, எல்லா லேயருக்கும் கீழே கொண்டு வந்துடுங்க இந்த மாதிரி. ஓகே, அது பார்த்தீங்கன்னா 90 டிகிரியில் இருக்கும், நீங்கள் வந்து நார்மலாக பண்ணிக்கோங்க. நார்மல் பண்ணிவிட்டு அதை கீழே கொண்டு வந்துட்டு அதை ஃபிட் பண்ணிக்கோங்க ஸ்க்ரீனில். ஜஸ்ட் அந்த வீடியோவை செலக்ட் பண்ணிட்டு மேலே 3 டாட் செலக்ட் பண்ணிட்டு ஃபில் கம்போசிஷன் ஏரியா கொடுத்துருங்க, ஸ்க்ரீனில் ஃபிட் ஆயிரும். இந்த லேயர் எல்லா லேயருக்கும் கீழே கொண்டு வந்துருங்க ஃபஸ்ட்டு. ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்கன்னா நம்ம வந்து இந்த இமேஜை வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க போகிறோம், இந்த ஐயோட இமேஜை. அதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த ஐ தெரியிற மாதிரி அங்கே ஒயிட் பாயிண்டர் வந்து மூவ் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சுட்டு மேலே பார்த்தீங்கன்னா ஷேர் ஐக்கான் இருக்கும், அந்த ஷேர் ஐக்கானை செலக்ட் பண்ணிங்கன்னா கரண்ட் ஃப்ரேம் பை இமேஜ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், கரண்ட் ஃப்ரேம் பிஎன்ஜின்னு இருக்கும். அதை செலக்ட் பண்ணிங்கன்னா இமேஜை நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோவோட கரண்ட் ஃப்ரேமை வந்து நம்ம இமேஜாக எடுத்துக்கலாம். இதை கொடுத்து நீங்கள் எக்ஸ்போர்ட் வந்து கொடுத்துருங்க.
ஓகே, சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் ஆகும். அதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா அந்த லேயரை செலக்ட் பண்ணிட்டு ப்ளஸ் போட்ட பாக்ஸை செலக்ட் பண்ணிட்டு காப்பி லேயர் கொடுத்துக்கோங்க. காப்பி லேயர் கொடுத்துட்டு நியூவாக ஒரு டேப் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. அங்கே வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ வந்து ஷேர் ஐக்கன் வந்து கொடுங்க. மேலே போயிட்டு ஷேர் ஐக்கன் கொடுத்துட்டு கரண்ட் ஃப்ரேம் ஆஸ் பிஎன்ஜி இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ வந்து சேவ் கொடுத்துருங்க. இப்போ நம்மளுக்கு இமேஜ் கிடச்சிருச்சு. இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நம்மளுக்கு கிடைக்கலனா ஓகே, இப்போ நம்மளுக்கு இமேஜ் கிடச்சிருச்சு. நெக்ஸ்ட் பிக்சார்ட் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. பிக்சார்ட் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிட்டு இதில் எடிட் ஃபோட்டோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. எடிட் ஃபோட்டோ அதை செலக்ட் பண்ணிட்டு இப்போ நம்ம சேவ் பண்ண அலைட் மோஷனில் சேவ் பண்ண அந்த இமேஜை செலக்ட் பண்ணிக்கோங்க. கீழே பார்த்தீங்கன்னா எஃபெக்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இருக்கும். எஃபெக்ட்ஸில் வந்து போய்க்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஆர்டிஸ்டிக்னு ஒரு எஃபெக்ட் இருக்கும். கீழே ஆர்டிஸ்டிக் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா ஆயில் பெயிண்டிங் ஒரு எஃபெக்ட் இருக்கும். அதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஆர்டிஸ்டிக்கில் வந்து ஆயில் பெயிண்டிங் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் நிறைய எஃபெக்ட் இருக்கும். நீங்கள் ஆயில் பெயிண்டிங்கிறது வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு டிக் ஐக்கான் வந்து கொடுத்துருங்க. கொடுத்துட்டு மேலே சேவ் பண்ணுற மாதிரி ஒரு ஐக்கான் இருக்கும். அதை கொடுத்து சேவ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், இந்த இமேஜ் சேவ் ஆகிடுச்சு. இப்போ வந்து அலைட் மோஷன் ஓப்பன் பண்ணிட்டு அந்த செகண்ட் கீ ஃப்ரேமில் வச்சுக்கோங்க. செகண்ட் கீ ஃப்ரேமில் வச்சுட்டு ப்ளஸ் ஐக்கானை செலக்ட் பண்ணிட்டு இப்போ நம்ம பிக்சார்ட்டில் சேவ் பண்ண அந்த இமேஜை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, செகண்ட் கீ ஃப்ரேமில் வச்சுட்டு அந்த இமேஜை வந்து ஆட் பண்ணிக்கோங்க மறக்காமல். இப்போ நான் இமேஜ் ஆட் பண்ணிட்டேன். இதை கடைசி இவரில் எக்ஸ்பெண்ட் பண்ணிக்கோங்க. எக்ஸ்பெண்ட் பண்ணிட்டு அதை கீழே கொண்டு வந்துடுங்க. எல்லாத்துக்கும் கீழே கொண்டு வந்துடுங்க. அந்த வாட்டர் எஃபெக்ட்டுக்கும் மேலே கொண்டு வந்துடுங்க. வாட்டர் எஃபெக்ட்டுக்கு மேலே இருக்கிற மாதிரி பார்த்துங்க மறக்காமல். இந்த இமேஜ் மட்டும் வாட்டர் எஃபெக்ட் தான் இருக்கிறதுலே கடைசியில் இருக்கணும். இப்போ அந்த இமேஜை செலக்ட் பண்ணிக்கோங்க. இமேஜை செலக்ட் பண்ணிட்டு பிளெண்டிங் அண்ட் ஆப்போசிட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் போங்க. அதில் ஓவர்லே போங்க. கான்ட்ராஸ்ட் போங்க. கான்ட்ராஸ்ட்டில் போயிட்டு ஓவர்லே கொடுத்துருங்க. அவ்வளோதான். இது மட்டும் தான் நீங்கள் செலக்ட் பண்ணணும். அப்போ தான் பர்ஃபெக்டாக நம்மளுக்கு கிடைக்கும். வேறு எதுவுமே சேஞ்ச் பண்ணிடாதீங்க. ஜஸ்ட் அந்த இமேஜை செலக்ட் பண்ணிட்டு பிளெண்டிங் அண்ட் ஆப்போசிட்டியில் போயிட்டு கான்ட்ராஸ்ட்டில் போயிட்டு ஓவர்லே வந்து கொடுத்துருங்க. அவ்வளோதான். இது மட்டும் கொடுத்தீங்கன்னா போதும். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் நல் ஒன்று ஆட் பண்ண போகிறோம். ப்ளஸ் ஐக்கனை செலக்ட் பண்ணிட்டு இந்த நல் ஆட் பண்ணிக்கோங்க. ஆப்ஜெக்டில் போயிட்டு நல் ஆட் பண்ணிட்டு கீழே கொண்டு வந்துடுங்க. அந்த நல்ல அந்த ஐ இமேஜுக்கும் மேலே அந்த ஆயில் பெயிண்டிங் வந்து நம்ம கிரியேட் பண்ணிப்போம் பிக்சார்ட்டில். அந்த இமேஜுக்கு மேலே கொண்டு வந்துடுங்க. இல்லை எல்லா இமேஜுக்கும் மேலே கொண்டு வந்துடுங்க. இந்த இடத்துல வச்சுருங்க. அதாவது அந்த சிசிக்கு கீழே கொண்டு வந்துடுங்க. அவ்வளோதான். இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா 2 பிஎன்ஜி இருக்கும். அதில் அந்த நல்லுக்கு கீழே பார்த்தீங்கன்னா தெரியும் 2 பிஎன்ஜி இருக்குது. அந்த பிஎன்ஜி செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த பிஎன்ஜி செலக்ட் பண்ணிட்டு மேலே டெலீட் ஐக்கான் பக்கத்தில் ஒரு ஆப்ஷன் இருக்கும். டெலீட் ஐக்கான் பக்கத்தால் அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டு நல் ஒன் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து 2வது பிஎன்ஜியும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதையும் செலக்ட் பண்ணிட்டு மேலே நல் ஒன் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ 2 பிஎன்ஜி பார்த்தீங்கன்னா நம்ம இந்த நல் மூலமாக மூவ் பண்ணிக்க முடியும். இப்போ நல் செலக்ட் பண்ணிட்டு மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் போய்க்கோங்க. இதில் 3 கீ ஃப்ரேம் ஆட் பண்ணணும். ஸ்டார்டிங்கில் ஒன்று, அதுலேருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி இன்னொரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கடைசியில் இன்னொரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ ஃபஸ்ட்டு கீ ஃப்ரேமில் வச்சுட்டு அது எதுவுமே பண்ண வேணாம். செகண்ட் கீ ஃப்ரேமுக்கு வாங்க. செகண்ட் கீ ஃப்ரேம் மூவ் பண்ணிவிட்டு அது கரெக்டாக இந்த இடத்துல அந்த பொட்டு இருக்கிற நேரம் இந்த இடத்துல கொண்டு வந்து வச்சுருங்க. ஐக்கு சென்டரில் வச்சுருங்க. கரெக்டாக இந்த இடத்துல வச்சுருங்க. அவ்வளோதான். இப்போ கடைசி கீ ஃப்ரேமுக்கு வந்துட்டு அதை கொஞ்சம் கீழே தள்ளி வச்சுருங்க. செகண்ட் கீ ஃப்ரேமுக்கும் கொஞ்சம் கீழே தள்ளி இந்த மாதிரி சென்டரில் வச்சுருங்க. அவ்வளோதான். இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டு 2 கீ ஃப்ரேமுக்கும் சென்டரில் வந்து ஒயிட் பாயிண்டர் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வச்சுட்டு ஒயிட் பாயிண்டர் வந்து வைங்க ஃபஸ்ட்டு 2 கீ ஃப்ரேமுக்கும். இப்போ கிராஃப் ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் போய்ட்டு இந்த மாதிரி மூவ் பண்ணி வச்சுக்கோங்க கிராஃபில். அவ்வளோதான். இதை மட்டும் பண்ணிட்டீங்கன்னா எல்லா எடிட்டுமே முடிஞ்சு. ரொம்ப சிம்பிள் தான். இப்போ ப்ளே பண்ணி பார்க்கலாம். இப்போ எவ்வளோ ஸ்மூத்தாக வருதுன்னு பார்த்தீங்கன்னாவே தெரியும். ஈஸியாகவே நம்ம எடிட் பண்ணி முடிச்சிட்டோம். ரொம்ப சிம்பிளாக தான் இருந்திருக்கும். ஓகே, இப்போ நம்ம எல்லாமே எடிட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ ப்ளே பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குன்னு. இதை ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்து வீடியோட ஃபீட்பேக் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் இந்த வீடியோ வந்து எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணதுன்னு பார்க்கலாம். மேலே செட்டிங்ஸ் பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா ஷேர் ஐக்கான் இருக்கும். அந்த ஷேர் ஐக்கானை செலக்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோன்னு ஒரு ஆப்ஷன் வரும். வீடியோக்கு சைடில் பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு ஏரோ இருக்கும். அந்த ஏரோ செலக்ட் பண்ணிடுங்க. ரெசல்யூஷன் 1080 வச்சுருங்க. கோடிக்கு ஃபஸ்ட் செலக்ட் பண்ணுங்கள். ஃப்ரேம் ரேட் ஃபுல் வச்சுருங்க. குவாலிட்டி ஃபுல்லாக வச்சுருங்க. இதெல்லாம் செலக்ட் பண்ணிட்டு கீழே எக்ஸ்போர்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணி இந்த வீடியோ எக்ஸ்போர்ட் ஆயிரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் தான் அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.